அக்காவுக்கு வாழ்த்துக்கள். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு. இல்ல அவங்க இப்ப நாகப்பட்டினம் தொகுதியை சேர்ந்தவங்களுக்காக இந்த கேள்வி கேட்கிறோம். இப்போ நாகப்பட்டினத்துல நாமக்கல் தொகுதியில அவங்க முகமா தெரிஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க அதிமுக பண்றதுனால வேறு முகம் இப்போ நீங்க பரிச்சயமா இருந்தாலும் வாக்கு உங்களுடைய வாக்கு பாதிக்குமா? அது எந்த மாதிரி ஒரு நிலை? நாம் தமிழர் கட்சியோட தலைமை என்ன சொல்லுது அப்படின்னா, நீ தலைவனை தலைமை ஏற்காத, நீ தனி மனிதனை தலைமை ஏற்காத, தத்துவத்தை தலைமை ஏறுன்னு தான் சொல்லியிருக்கு. அப்படி தத்துவத்தை தலைமை ஏற்றிருக்கக்கூடிய கூட்டம் தான் இது எல்லாருமே. நாங்க யாரும் தனிப்பட்ட வழிபாடை ஒருபோதும் ஆதரிப்பதில்லை. எங்களுடைய நிலைப்பாடு, கொள்கை உறுதி, கொள்கை பற்று எந்த கட்சிக்கும் இருக்காது. எந்த மாற்று நபர்கள் மற்ற கட்சியில இருந்தாலும் அது எங்களை பாதிக்காது. எங்களுடைய பாதை ரொம்ப நேர்த்தியானது. எங்களுடைய மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. நாங்க ரொம்ப தெளிவான பாதையில போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கறதுனால மத்த கட்சியில போனா நீங்க என்ன பேசுவீங்க, யார் எதிர்த்து பேசுவீங்க, எந்த கொள்கையை எதிர்த்து இந்த களத்துல நின்னீங்க, யார் இதெல்லாம் சரி செய்வாங்கன்னு நீங்க ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் எனக்கு சரியாயிருமா அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்கே விட்டுருவேன். அது எதுவுமே சரியாகாதுன்னா மக்களுக்கு தெரியுமே. இது எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னா உண்மையான மாற்றாக 16 ஆண்டுகளாக இந்த களத்தில் நேர்மையாக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களால் தேர்வு செய்யணும். இல்ல இன்னைக்கு நேற்று இல்ல, இது 5 ஆண்டு காலமாகவே தொடர்ச்சியாக குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில. இவங்க சொல்லுவாங்க 1 லட்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, அதனால பெருமைப்படணும் அப்படின்னு. ஆனால் 1 லட்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுக்கு பெருமைப்படக்கூடாது. இத்தனை குற்ற சம்பவங்கள் இந்த மண்ணில நடந்திருக்கே அப்படிங்கறதுல வெக்கி தலைகுனியும். நியாயமா சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி இவர்களுக்கு வெட்கப்படுற அளவுக்கு எல்லாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த குற்றத்தை மூடி மறைப்பதற்காக எவ்வளவோ செலவு மெனக்கெடு பண்ணுவாங்க. அந்த செலவுல அந்த கவனத்துல கொஞ்சமாவது பாதுகாப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவர்கள் நினைத்தார்கள் அப்படின்னா கொஞ்சமாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அந்த எண்ணமோ நோக்கமோ இல்ல. அவங்களுக்கு 3 C's தான் முக்கியம்: கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன். அதை மட்டும்தான் நோக்கமா எண்ணமா வைப்பாங்க. இன்னைக்கு 6 வயது குழந்தையா இருந்தாலும் சரி, 60 வயது மூதாட்டியா இருந்தாலும் சரி, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை அது விளாத்திக்குளத்துல கற்பழிப்பு செய்யப்பட்டு, அதாவது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதுலாம் துயரம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம அவங்க அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, உத்தரப்பிரதேசம் இல்ல, பீகார் இல்ல அப்படின்னு. அவர்களுக்கு நாம நினைவுபடுத்தணும், இது உத்தரப்பிரதேசம் இல்ல, பீகார் இல்ல, இது தமிழ்நாடு. இங்க மக்கள் எல்லாம் நாகரிகமாக பண்பாடு மிக்க ஒரு சூழல்ல வளர்ந்த ஒரு மக்களை இப்படி தவறான திசையில திருப்பதற்கான முழுமுதற் காரணம் இந்த கஞ்சா புழக்கமும் இந்த மது புழக்கமும் மட்டும்தான். இப்படி தவறான பாதைக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த மது புழக்கமா இருக்கு. அதை ஒழிக்கிறதுக்கு அரசால் நினைச்சா ஒரு நொடியில முடிக்க முடியும். ஆனா அவர்களுக்கு தெரிந்தே இது எல்லாமே இந்த குற்றங்கள் நடக்குது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீர்கெடுவதற்கு காரணமும் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாகத்தான் இருக்கு. அதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கும் அவாதான். நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கும், உறுதியா நிற்கும்.